அது என்னங்க கள்ளக்குடி? ஒரு தலைவர வாழ்த்தி பாடுற பாட்டுல, "கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே" அப்டின்னா சொல்வீங்க. எதுக்காக அப்டி சொல்றாங்க? அப்டிங்கிறது நெறைய பேர் சந்தேகமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்டின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்ம ஒரு 73 ஆண்டுகள் பின்னோக்கி போகணும். வட இந்தியாவ சேர்ந்த ஒரு நிறுவனம், அரியலூர் மாவட்டத்துல ஒரு பகுதியில நெறைய சுண்ணாம்பு கற்கள் இருக்கு அப்டிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அடடே! இதன் மூலமா நெறைய சிமெண்ட் நம்ம உற்பத்தி பண்ணலாமே அப்டின்னு தன்னுடைய தொழிற்சாலைய அங்க நிறுவனதோட மட்டும் இல்லாம, அந்த இடத்துக்கே டால்மியாபுரம் அப்டின்னு ஒரு பெயரையும் வச்சுறாங்க. அதாவது கள்ளக்குடி அப்டின்னு இருந்த பெயர மாற்றி டால்மியாபுரம் அப்டின்னு வச்சுட்டாங்க. விடுமா தமிழ்நாடு கொதித்து எழுந்துட்டாங்க. அண்ணா அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேர்ல கலைஞரின் தலைமையில போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஒரு சாதாரண ப்ரொட்டஸ்ட்லாம் இல்ல. கலைஞர் உட்பட ஒரு 5 பேரும் போய் தண்டவாளத்துல படுத்துப்பாங்க. ரயில் புறப்பட தயாராயிடுச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சுத்தி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பதைபதைப்போட பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அந்த காட்சியை விவரிச்சு கலைஞர் அவருடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல எழுதிருப்பாரு. உடனே மத்திய ரிசர்வ் படையை சேர்ந்த போலீசார் வந்து குவிஞ்சிருவாங்க. எதுக்காக இப்படி படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவங்க சொல்லுவாங்க, தண்டவாளத்துல படுத்துக்கிட்டே எங்களோட லட்சியத்தை எடுத்து சொல்றதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்க இங்க படுத்திருக்கிறது பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு தானே, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே வந்து, அப்படி நீங்க கருதுனா நாங்க வருத்தப்படுறோம். சுத்தி இருக்கிற பயணிகளையும் பொதுமக்களையும் நீங்களே கேட்டு பாருங்க. டால்மியாபுரம் அப்படிங்கறதே தொடரட்டும், இந்த போராட்டம் கூடாது அப்படின்னு இங்க சுத்தி இருக்கிறதுல இவ்வளவு பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்லட்டும், நாங்க எழுந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் எழுதுறாரு. பக்கத்தில் ரயில் என்ஜின் கொதித்துக் கொண்டிருந்தது. நாங்களும் தான், எங்களை சுற்றி இருந்த மக்களும் தான். அடுத்து நடந்ததுதான் தமிழ்நாடு எந்த மாதிரியான ஒரு மாநிலம் அப்படிங்கறத வடக்குக்கு உணர்த்தின ஒரு சம்பவம். ஆல்ரைட் என்று கூறிவிட்டு அதிகாரிகள் அப்பால் நகர்ந்தார்கள். புகைவண்டி கூ என்று ஊளையிட்டது. என்ஜினில் ஒலி கிளம்பியது. சக்கரங்கள் சுழன்றன. ஓரத்திலே நின்றிருந்த மக்கள் கண்களை மூடிக்கொண்டனர். படுத்திருந்த நாங்களும் எங்களை தயார்படுத்திக் கொண்டோம். தேச தொண்டர்கள் நடத்தும் தியாக யாத்திரைக்கு தயாராகிவிட்டோம். ரயில் நகர்ந்துட்டே வருது. கடைசியாக ஒரு முறை கதிரவனை பார்த்தேன். கள்ளக்குடியை பார்த்து கொண்டேன். என்னை சீராட்டிய தமிழ் மாதாவை ஆசை தீர பார்த்து கொண்டேன். எதிரே நின்றவர்களையும் பார்த்து கொண்டேன். எல்லாம் நொடியில் முடிந்தது. கண்ணை மூடிக்கொண்டேன். சாவின் இன்ப முத்தத்திற்கு கன்னத்தை தயார்படுத்திக் கொண்டோம். எல்லாரும், ஆம் ஐவரும். கடகடவென கிளம்பிய புகைவண்டி நகர்ந்ததை உணர்ந்தேன். தமிழ் வாழ்க என்று இருதயம் உச்சரித்தது. ஒரு சப்தம் மீண்டும். கண்ணை திறந்தேன். உயிரோடு இருந்தேன். சிறிது தூரத்தில் இருந்த புகைவண்டி என் உடலை ஒட்டினார் போல நின்று கொண்டிருந்தது. அதாவது பக்கத்துல வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. மீண்டும் அதிகாரிகள் வந்தனர். முடிவு என்ன அப்படின்னு கேட்ட உடனே கலைஞர் சொல்வாரு, முடிவை தான் எதிர்பார்க்கிறோம் என்றேன். சரி, எல்லாரும் கைது செய்யப்படுகிறீர்கள் என்றார்கள். கைதும் பண்ணிடுறாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாபெரும் செய்தியா வந்து பரவுது. தமிழ்நாட்டுல வந்து சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்னு எல்லா மாவட்டங்கள்லயுமே அன்றைய தினம் ஒரு மிக பெரும் போராட்டம் நடக்குது. அவ்வளவு பேர் சாறை சாறையா போய் இந்த ரயில் அடியில போய் படுத்துக்கிறாங்க. அடுத்து கைது அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க ஒரு 5000 பேர் அன்றைய தினம் கைதும் செய்யப்படுறாங்க. அப்படி கலைஞர் தலைமையில நடந்த இந்த மாபெரும் போராட்டம் தான் இன்றைய தினம் வரைக்கும் ஒரு பேசுபொருளாக இருக்கு. வடக்கோட ஆதிக்கத்துக்கு தமிழ்நாடு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பதில் தான் இந்த கள்ளக்குடி. அதனால்தான் கள்ளக்குடி போராட்டத்தை வழி நடத்தினதாலதான் கலைஞருக்கு கள்ளக்குடி கொண்டான் அப்படிங்கிற ஒரு பெயர்.